குட்டி வீடியோ நினைக்கிறேன். இந்த குட்டி வீடியோவை நீங்கள் எல்லாரும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏனென்றால் மிகப்பெரிய வலியோட இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். இந்த வலி எப்படி என்று சொன்னால், சோத்து போன சமூகம் என்று எங்களுக்கு சொல்லிக்கல, திட்டமிட்ட ரீதியில அழிக்கப்பட்ட சமூகம் என்று எங்களுக்கு சொல்லிக்க இவ்வளவு கவலையா இருக்குமோ, அதே மாதிரி நீங்கள் என்னை நோக்கி வசப்பாடிகளையும் எனக்கு அவ்வளவு கவலையா இருக்குது. சோ இந்த வீடியோ ஃபுல்லா கேளுங்கோ. நான் இந்த அரசியலை விட்டுட்டு போறேன்னா இல்லையா என்பதை இந்த வீடியோ தான் தீர்மானிக்கும். சோ கடைசி வரைக்கும் முடிந்தால் எனக்கா ஒருக்கா கேளுங்குவேன். வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. 2026 ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி அடுத்தடுத்த நாட்கள்ல வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையில ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கிறது. சோ அது தொடர்பாக ஆறுதலாக கதைப்போம். அது நீங்கள் அது சஸ்பென்ஸாவே இருக்கட்டும், அது நீங்கள் பார்க்கலாம் ஆறுதலாக. சோ இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி வீடியோ உண்டு. எங்கண்ட அரசியல்ல நான் தொடர்ந்து இருக்கிறதா இல்லையா என்பது தொடர்பாக ஒரு சின்ன வீடியோ உண்டு. நேற்றைய தினம் முகப்புத்தகத்துல நான் ஒரு பதிவு ஒன்றை ஏற்றி இருந்தேன். நான் பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். அரசியல ஒரு விஷயம் என்னென்றால், என்னுடைய டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா, அல்ல டாக்டர் இல்ல, உடனே நான் டாக்டர் போடுறேன். ராமநாதன் அர்ச்சுனா என்கிற ப்ரொஃபைல் பெரும்பாலும் அதுல போஸ்டுகள் வராது. எம்பி ராமநாதன் அர்ச்சுனா என்கிற பேஜ்ல தான் இனிமேல் போஸ்டுகள் வரும். சோ நீங்க எம்பி ராமநாதன் அர்ச்சுனா என்கிற போஸ்ட அந்த பேஜை எலிமெண்டால் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. ஏனென்றால் நேற்று அந்த பதிவை இட்டதுன்னா அதுல கிட்டத்தட்ட 600-700 ரியாக்ஷனுக்கும் 300-400க்கும் மேற்பட்ட கொமெண்ட்டுகளும் வந்திருந்தது. அதுல ஒரு 15-10 கொமெண்ட்டுகளை தவிர மிச்சம் அனைத்து கொமெண்ட்டுகளும் டாக்டர் நீங்க விட்டுட்டு போகக்கூடாது, அரசியலை விட்டுட்டு போகக்கூடாது என்று பல இடங்கள்ல பல தடவைகள் பல பேர் எனக்கு சொல்லியிருந்தவர்கள். சோ அதை நான் நேற்று தொகுத்து பார்த்தேன். அதுல ஒரு பதிவு இருந்தது என்னென்றால் அதை நான் இன்னொரு போஸ்டாக கூட அடிச்சு போட்டிருக்கேன். நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். களவெடுத்தவன், கஞ்சா வித்தவன், மற்றது இந்த கள்ள மணல் கடத்துறவன் எல்லாம் அரசியல்வாதியா இருக்கேக்கில்ல, வைத்தியர் நீங்கள் விட்டுட்டு போகக்கூடாது என்கிற பதிவு ஒன்று நேற்றைய தினம் நான் பார்த்திருந்தேன். நான் யாரோ ஒரு அண்ணா அவரால் அந்த பதிவை போட்டிருந்தவர். சோ அதை நினைக்க எனக்கு சரியான கவலையா இருந்தது. இந்த அரசியல்ல இருந்து ஒதுங்குறதா இல்லையா, அரசியல் தேவையா நம்மளுக்கு என்று சில நேரங்கள்ல சில கணங்கள்ல சில மனிதர்களுடைய கொமெண்ட்டுகள் சிந்திக்க தூண்டுது. என்னென்றால், இல்ல இன்னத்துக்காக யாருக்காக போராடுறோமோ அந்த அற்ப மனிதர்களுக்கு விளங்கியில தங்களுக்காகத்தான் நான் போராடுறேன். ஒரு விடயத்தை நான் இன்றைக்கு உங்களோட மனச்சாட்சியை தொட்டு கேட்கறதுக்கு ஆசைப்படுறேன். இண்டை வரைக்கும் என் மீது களவெடுத்தவன் என்ற குற்றச்சாட்டுகள் ஏதாவது வைக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது அரசாங்க உத்தியோகத்தர்ல 1.5 வருடமாக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். யாராவது அரசாங்க உத்தியோகத்தரோட எனக்கு தெரிஞ்ச அவருக்கு இந்த டிரான்ஸ்பர் கொடுங்க, எனக்கு தெரிஞ்ச இவருக்கு இந்த டிரான்ஸ்பர் கொடுங்க இன்றைக்காவது நான் யாராவது ஒரு அரசாங்க உத்தியோகத்தரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு ஏதாவது கதைச்சு என்னுடைய எம்பி பவர் என்கிறத எங்கேயாவது நான் பாவிச்சிருக்கிறேன்னா, அல்லது இவன் நைனாதீவுக்கு போய்க்கல கூட நெடுந்தீவுக்கு போய்க்கல கூட நான் எம்பி என்று சொல்லி போட்ல போனேனா, அல்லது என்னடால் உங்களுக்கு இப்படியானவர்களை சில பேருக்கு பிடிக்குது இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அணுக முடியாதாக்கள், கிட்டவே போக இல்லாதாக்கள், கோல் பண்ணி கூட கதைக்க இல்லாதாக்களை நீங்க நினைக்கிறீங்க பெரிய ஆக்கள் என்று சொல்லி ஈஸியா அணுகக்கூடிய மாதிரி உங்களுக்கு ஈவன் மெசஞ்சர்ல, பேஸ்புக் மெசஞ்சர்லையும் ரிப்ளை பண்ணக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கீங்கல்ல, நீங்க யோசிக்கிறா இவர் நம்மள மாதிரி ஒரு கூதிய ஒரு ஆள் தான் என்று நீங்க நினைக்கிறீங்க சில பேர். சோ அதை நினைக்க எனக்கு கவலையா இருக்கு. பட் நான் அந்த மக்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் இருக்க வேண்டிய அந்த கெப்பை நான் மெயின்டைன் பண்ணணும் ஒரு போதும் நினைத்ததும் இல்லை, நினைக்க போறதும் இல்லை. ஏன் என்ற காரணம் என்றால், இருக்கிற கனகாலம் நாங்கள் பாராளுமன்றத்துல இருப்போம், அதுல வேற பிரச்சனை. ஆனால் கௌசல்யா நரேந்திரன் அடுத்ததாக பாராளுமன்றத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறார். சோ இருக்கிற நாட்கள்ல நான் இப்படி இருந்தேன் என்ற ஒரு வரலாறு இருந்துட்டு போகட்டும் தான் நான் யோசிக்கிறேன். இப்ப மே 18ஆம் தேதி எங்களுடைய முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் வருகிறது. அதாவது முள்ளிவாய்க்கால் கஞ்சி நினைவு தினம் வருகிறது. ஒவ்வொரு கட்சிகளும் பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப சகல இடங்களையும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். நான் இந்த விடயங்களை எப்படி பாக்குறேன்னு சொன்னால், கட்சியாக யாராவது ஒருவர் இதை செய்யறார் என்றால் அது தனியா ஒரு வாக்கு அரசியலுக்காக தான் நான் அதை பார்க்கிறேன், கட்சியாக. ஆனால் ஒரு பொது அமைப்புகளாக யாராவது இதை செய்வார்களா இருந்தால் அது மக்களுடைய வழிகளாக நான் பார்க்கிறேன். ஆனா பொது அமைப்புகள் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டாலும் முழுக்க கட்சி சார்ந்தவர்களாக தான் இருப்பார்கள். நீங்கள் உதாரணத்துக்கு நீங்க எடுத்து பார்க்கலாம். இப்ப கிளிநொச்சியில இருக்கிற எந்த பொது அமைப்புகளா இருந்தாலும் ஸ்ரீதரனுடைய ஆசீர்வாதத்தோடு தான் கிளிநொச்சியில அவர்களால இயங்க வேண்டி வரும். இல்லை என்று சொன்னால் இப்ப எங்களை மாதிரி
ஒன்று ரெண்டு பேரோட கோல் பண்ணி கதைச்சிட்டாங்களாலே அவர்களுக்கு வந்து இப்ப ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன். அந்த கொடும்பாவி எரிக்கிற அந்த நாளுகள் இருந்தது தானே, அந்த கொடும்பாவி எரிக்கிற நாள்ல கூட அந்த கொடும்பாவி எரிக்கிற ஊர்வலத்துக்கு வரையிலேண்டா மானிய உரம் தரமாட்டம் என்று விரட்டின ஆக்களும் இருக்கணும் என்று எனக்கு சொல்லப்பட்டது. மானிய உரம் வழங்கப்படாது. அதுக்கு பிறகு அந்த இரண்டமட குளத்துல இருந்து வாய்க்கால வெட்டி விடுவாங்க தானே வயலுக்கு போறதுக்கு, அந்த தண்ணி வழங்கப்படாது, அப்படி இப்படி என்றெல்லாம் சொல்லப்பட்டு விரட்டப்பட்டதாக எனக்கு சொல்லப்பட்டது. உண்மை போய் தெரியாது. ஆனால் நான் கிளிநொச்சி மக்கள்கிட்ட ஒரு மனச்சாட்சியோட கேட்கிறேன். நான் என்னடாப்பா கேட்டேன், நான் உங்களுடைய கிளிநொச்சியில இவங்கள் அந்த கமக்கார அமைப்புன்ற பேர்ல கோடி கோடியா பொதுமக்கள்கிட்ட இருந்து ஒவ்வொரு ஏக்கருக்கும் 1000-2000 ரூபாய் படி வேண்டி இவங்க அந்த காசை என்ன செய்யறாங்க என்பது தொடர்பாக ஒரு பொறுப்பு கூறல் உண்டு, ஒரு ஆடிட் ரிப்போர்ட் ஒன்று தான் கேட்டிருந்தேன் நான் உங்களுக்கு. இதே தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில கூட இந்த ஆடிட் ரிப்போர்ட்டை பவானந்த ராஜா அவர்கள் கேட்டு நானும் கேட்டு இந்த வரைக்கும் 2012ஆம் ஆண்டுல இருந்து 2023ஆம் ஆண்டுக்குரிய எந்த ஆடிட் ரிப்போர்ட்டும் இந்த வரைக்கும் இல்ல என்று அந்த ஆடிட் ரிப்போர்ட் இல்ல என்று MS பதில் தந்திருக்கிறேன். சோ யார் பொறுப்பு கூறுறது, யார் இந்த கணக்கு வழக்குகளை தோண்டி பாக்குறது, அதை தயவு செய்து ஜோதிச்சு பாருங்க. என்னென்றால் இந்த கணக்கு வழக்குகளை தோண்டி பார்த்து இதுல தெரிஞ்ச மாமா சித்தப்பாக்கு தான் கண்ட்ராக்ட் கொடுப்பட்டு இருக்கிறது. அப்ப உங்களுக்கு தெரியும், கரம்போட் வழக்குக்கு 20 வருடம் கொடுத்தவங்க, அதாவது கரம்போட் கொள்வனவு செய்யற அந்த குற்றச்சாட்டு வழக்குக்கு 20 வருடம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருந்தது ஊழல் இருந்தேன். சோ இந்த தெல்லிப்பளை ஆதார வித்தியாசாலையில சேர்க்கப்பட்ட காசுகள் எல்லாம் எங்க போனது என்பது தொடர்பாக, முக்கியமாக நிலம்புரி சங்கங்கள்ல சேர்க்கப்பட்ட காசுகள் எங்க போனது என்பது தொடர்பாக யார் கேட்கிறாடாப்பா? நீங்க என்ன திலத்தவன்மெண்ட் ஆசைப்படுறீங்க, நானும் போறதுக்கும் உங்கள்கிட்ட நீங்க வேண்டாமடா நான் போறேன்டாப்பா, எனக்கு என்னது தேவையில்லா சொல்லி. ஆனா யார் இதை கேட்கிறாடாப்பா? கொஞ்சம் யோசிங்க. இப்படி ஒருத்தர் நின்று வேலையும் விட்டுட்டு தொழிலையும் விட்டுட்டு ஒரு நான் ஒன்றும் சாதாரணமாக ஒரு டீச்சராகவோ அல்லது வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஆபீசராகவோ இருந்து வேலையை விட்டு போட்டு அரசியலுக்கு வரையில உங்களுக்கு தெரியும், சாதாரணமா 4 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் பெறக்கூடிய ஒரு வாகனம் கிடைக்கக்கூடிய அதே நேரத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் டிரெக்டர் சொன்னால் ஒரு சமூகத்திலேயே மதிப்போட வாழ வேண்டிய ஒரு தொழில இருந்துதான் இறங்கி இந்த உங்கள்ட்ட பைத்தியக்காரன் விசரணன் இப்ப விடிய காலம் எழும்பி, நான் வளமையாக விடிய காலம் எழும்பி டையெல்லாம் கட்டி ஷர்ட் பின் அடிச்சு இப்படித்தான் போறேன் நான். ஆனால் இன்றைய நாட்கள் இன்றைக்கு ஒரு இன்டர்வியூக்கு போய் கொண்டிருக்கிறேன் நான் மகுடம் டிவியில. இன்றைக்கு ஒரு இன்டர்வியூ போயிட்டு இருக்கேன். அன்றைக்கு வந்து ஸ்டார் தமிழ் விஜய் ஸ்டார் தமிழ்ல இன்டர்வியூ கொடுத்தனா அது வெள்ளிக்கிழமை போடுவாங்க. இன்றைக்கு மகுடம் டிவி இன்டர்வியூக்கு போய் கொண்டிருக்கேன். சோ ஒருத்தன் படிச்சு MBBS முடிச்சு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனை முடிச்சு போட்டு வந்து ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் முடிச்சு போட்டு படிச்சுட்டு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் காலுக்கு மேல காலை போட்டு கொண்டு வந்து டயரியில சைன் பண்றதுக்கு ஒருத்தன் ஆசைப்படுவானா? அல்ல விடிய காலமா எழும்பிட்டேன் ஒரு 4:30 போல எனக்கு சரியா சீனி கூட்டிட்டு போறதுக்கு உடம்பு இல்லாம இருந்தது. ஸோ எழும்பி டேப்லெட் போட்டுட்டேன். ஸோ விடிய காலமா 4:30-5 மணில இருந்து நான் முக புத்தகத்துல வந்த கொமெண்ட்களையும் இதெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எனக்கு நித்திர வரையில. சோ இந்த மன உளைச்சல் எல்லாம் வந்து நான் யாருக்காக கஷ்டப்படுறேன்னு கொஞ்சம் யோசிங்கடாப்பா. உங்களுக்காண்டி கஷ்டப்படுறேன்னா இல்லாட்டி எனக்கு காசு வேற ஒண்ணுமாண்டா, அப்படி 4 லட்சம் ரூபாய் தாராங்கல்றா இந்த காருக்கு. இந்த கார் பெட்ரோல் அடிக்க சொல்லி காத்தி கொண்டிருக்குது, இது ஃபுல் சார்ஜ்ல போய் கொண்டிருக்குது EV என்றபடியா. நான் ஒரு விடயத்தை வடிவா விளங்கி கொள்ளுங்கடாப்பா. இந்த அரசியலை விட்டுட்டு போற இந்த அரசியல் நிக்கிறது காசு உழைக்கிறதுக்காக இருந்தால் ஏன் நான் காசு உழைக்கிறதுக்கு ஒரு ராமநாதன் அச்சுனாக வேற வழியே இல்லையா ராசா? என் இண்ட வரைக்கும் எத்தனை ஆயிரம் புலம்பெயர் நாடுல இருக்கிற அண்ணமார் கேட்டவ என்னுடைய லோன்களை கட்டி வரேன். இப்போ மடாப்பா என்னோட 130 மரவம் 190 50 2 கோடி 40 லட்சம் ரூபாய் லோன் நிக்குது. சோ அரசியலுக்கு வந்த பிறகு நான் என்ன செஞ்சிருக்கோம், மெல்லமா காசுல வேண்டி அந்த லோனுகளை கட்டி இருக்கோம் மடாப்பு. என்ன நீங்க கொஞ்சம் யோசிக்க வேணும். இப்ப நான் ஸ்ரீதரன் மாதிரி வந்து ஒரு வருடத்துக்கு 7 லட்சம் ரூபாய் படி வருமானம் வந்தா 15 வருடத்துக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு மாதத்துக்கு 7 லட்சம் ரூபாய் வருமானம். சோ 15 வருடங்களுக்கு யோசிச்சு பாருங்க. நான் தட்டி வேன்ல போய் ஏமாத்திர பாராளுமன்ற உறுப்பினர் இல்லையடாப்பா. அத கிளிநொச்சியில இருக்கிற மக்களுக்கு விளங்காம இருக்கலாம் வேணுமெண்டா. இந்த கிளிநொச்சிக்குள்ள ஒரு பெரிய காரோன்ல ஸ்ரீதரன் போட்டேன்டா ஓட் கிழிஞ்சு போயிரும். ஓட் எங்கட ஆசிர போடான் பாத்தியாவும் பாவி என்று சொல்லி ஓட் கிழிஞ்சு போயிடும். சோ கிளிநொச்சிக்குள்ள ஸ்ரீதரனால என்ன செய்யலும், கட்டாயம் ஒரு தட்டி வேன் மாதிரி ஒன்றுலதான் போய் வரையிலும். அது ஒவ்வொருவருடைய மனப்பாங்க. அப்படி அந்த ஏமாற்று வித்தியாலயம் எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஓகே ஸ்ரீதரன் தான் எங்களுடைய தமிழ் தேசியவாதி, ஸ்ரீதரன் தான் எங்களுடைய தேசிய தலைவரை உண்ட வரைக்கும் நினைத்து கொண்டு அரசியல் செய்கிறார் என்று நினைச்சு கொண்டு நீங்கள், எனக்கு அதை விளங்கல ராசா. எனக்கு இப்ப பதாக்குறை நீங்க என்ன சரி அதைத்தான் அப்படியே விடுங்க வேண்டாப்பா. பதாக்குறை குறைக்கு BYD C-Lane 6 வேண்டிட்டுடாப்பா. 1 கோடி 30 லட்சம் ரூபாய் BOCல லோன் இருக்குன்னு சொல்லி உண்மையை சொல்லி போட்டு நான் இதுல தெரிஞ்சா சொல்றீங்க சவுசு வாழ்க்கை வாழ்றான்.
இப்ப எனக்கு அது விளங்கல. ஏனென்றால் இப்ப புலம்பெயர் நாட்டுல இருக்கிற கணவர் நான் இன்றைக்கும் பார்த்தேன், சில ஊடகங்கள்ல சில மீடியாக்கள்ல வந்து புலம்பெயர் நாட்டுல எங்களுடைய தமிழீழ தேசிய கொடியை வச்சுக்கொண்டு ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது. எங்களுக்கு தமிழீழம் வேண்டும், எங்களுக்கு தமிழீழம் வேண்டும் என்ற ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது. அதுல பங்கு பெற்ற மக்கள் வந்து உண்மையாவே தமிழீழம் வேணும் என்று பங்கு பெற்றுகிறார்கள். அதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அதுல பங்கு பெற்றவர்கள் வந்து உண்மையாகவே தமிழீழம் வேணும் என்று பங்கு பெற்றார்கள். அது மாற்று கருத்துக்கே இடம் இல்லை. ஆனா அதை ஆர்கனைஸ் பண்றவனை தாண்டா பார்க்கணும். அதை ஆர்கனைஸ் பண்றவன் யார் என்று பார்த்தால், ஏற்கனவே வளமையாக இந்த 100 பவுன் 200 பவுன் சேர்த்தவன், ஏற்கனவே அந்த நிதி இந்த நிதி மீட்பு நிதி என்று சேர்த்து பிள்ளைக்கு சாமத்திய வீடும் உறவு பாலவன் நடத்தினவன். சோ இதைத்தானடா நான் எதிர்க்கிறேன். இப்ப நான் சீமானை எதிர்க்கலையேடா ராசா. சீமான் என்கிற நபர் எங்கண்ட அரசியலை வச்சுக்கொண்டு எங்களுக்கு ஏதாவது செய்து கொண்டு தன் அரசியலை நடத்தினா நான் ஏற்றுக்கொள்வேன். உங்களுக்கு விளங்குதா? எனக்கு விளங்கலடா. அப்ப நான் சொல்ற அரசியலை உங்களுக்கு கனகாலம் போய்தான் விளங்குது. தம்பிராசா என்ற ஒரு கேஸ் உண்டு. நான் உங்களுக்கு அப்ப சொல்லிக்க சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில இது ஒரு கெட்ட கேஸ், நான் இதை வெட்டி விடுறேன் என்று சொல்லிக்கல. எல்லாரும் என்ன பேசுனீங்க ஞாபகம் இருக்கா? என்ன பேசுனீங்கள்? இல்ல அவர் ஒரு வயது முதிர்ந்தவர், உங்களுக்காக இதை வெளிக்கிட்டு பைக்ல வந்தவர் சித்து போனா இருக்கிறானான்னு பாக்குறது அவருக்கு வழக்கு விழுந்துட்டுது. சோ அந்த நேரத்துல உனக்கு ஒரு நன்றியே இல்ல. நான் சொன்னா இல்ல, அவன் வந்ததுக்கு வேற காரணம் இருக்கண்ட. இப்ப பாக்கலையா அவங்களுக்கு தம்பிராசா செய்யற கூத்துக்களை? சரி, இந்த கண்ணாடி திலீப் ஒருத்தன் வந்தான், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கண்ணாடி திலீப் என்ற பேர்ல ஒருத்தன் வந்தான். இவன் வரைகளையே இவன் உடுப்பு உடை பாவனை அவன் கண்ணாடி அவன் குராஸ் பேக்குகள் எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு யோசிச்சேன்னா ஒரு கெட்ட கிருமியாண்டு. அது எனக்கு நேச்சுரலாவே வந்திருக்கிற ஒரு டேலண்டட் ஆகி நான் என்ன செய்யறது? சோ அதை நான் பார்த்துட்டு கெஸ் பண்ணா ஓகே சம்திங் ரோங் சொல். என்னுடைய பழக்கம் கொண்டு இருக்கிற கொஞ்ச நாளைக்கு ஐ வில் லீவ் இட். என்னுடைய நல்ல நண்பன் வினோபா ஆண்டு 6ல இருந்து ஒன்றாக சாப்பிட்டு அவன் டிஃபன் கரியர்ல இருக்கிற சாப்பாட்டை நான் களவு எடுத்து சாப்பிட்டு என்னுடைய நல்ல நண்பன் வினோபா எத்தனை நாள் போன் காய்ச்சிருக்கேன், சொந்த அண்ணா ரவுராமன்ட்டு கேளுங்க எத்தனை நாள் போன் காய்ச்சிருக்கேன். சோ இப்ப கிணவே இருக்கு. இப்ப அந்த எங்கட ஆஸ்திரேலியாவில இருந்து ஒரு அண்ணா ஒரு ஆள், அவருக்கு பேர் தவா ஆறுமுகம். அவரை நான் நேற்று பிளாக் பண்ணி இருக்கிறேன். சரிதானே? ஏனென்றால் அவருடைய கருத்து நேற்று முந்த நாள் வந்து நீ எப்ப சூசைட் பண்ண போற, ஏனென்றால் விஜய் வந்து இதா ஆயிட்டார், உன்னோட கடைசி ஆசை தானே நிறைவேறிதானே, இப்ப சூசைட் பண்ணிச்சா. தவா ஆறுமுகம் அண்ணாவோட நான் டெலிபோன்ல நேர 4 தரம் கதைச்சிருக்கேன். அதுக்காக எந்த நேரமும் கோல் அடிக்கல, எந்த நேரம் கதைக்க இயலாது. அதை வடிவா விளங்கி கொள்ளுங்க. ஒன்று. ரெண்டாவது, ஒருத்தன் கோல் எடுத்து ஆன்சர் பண்ணலன்றதுக்காண்டி அவனுக்கு மாத்தி போஸ்ட் போடுறவன் நீங்க நான் தலைவரோட இருந்திருந்தா என்னடா நடந்திருக்கு? இல்ல சும்மா அவருக்கு பேச்சு கேட்கிறேன். இத்தனைக்கும் அண்ணாக்கும் மண்டேல கேன்சர். சோ நீங்க இன்னும் வாழ போறோம். நான் நாளை சாக போறனோ தவான நாளை சாப்பிடுறோ எனக்கு தெரியாது. ஆனா இன்னும் வாழ போற காலத்துல இங்கன சனத்துக்கு ஏதாவது நல்ல விஷயத்த செய்து போட்டு சாகும். சோ இப்ப நான் உங்களோட கோல ஆன்சர் பண்ணல, உங்களோட மெசேஜ்களுக்கும் உங்களோட பேஸ்புக் போஸ்டுகளுக்கும் ரிப்ளை பண்ணல என்றதுக்காக நீங்கள் அப்படியே இவ்வளவு நாள் நாங்கள் கதைச்சதை மறந்து போஸ்ட மாறி அடிச்சு என்ன இந்த லைக்குகளையும் இதுகளையும் கூட வேண்டதுக்காக அப்படி ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி மேன நோயல் தான். இப்ப நான் என்ன செய்யறேன், இவர் ஸ்ரீதரன் பஷ்மேட் இவர் ஸ்ரீதரன் அதே ஸ்கூல்ல ஒரு வயசு சீனியர் எனக்கு சொல்லி இருந்தவர், தமிழ்ல விடுதலை புலிகள் அக்கௌண்ட் ஏதோ பிரான்ச்ல வேலை செய்தவர் சொல்லி இருந்தவர். சோ அந்த நேரத்துல எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, ஓகே நல்ல மனுஷரா இருப்பாரு. ஆனா திடீர்னு பார்த்தா மாறி போஸ்ட். சோ நான் என்னடா செய்யறது? சோ இவர்களை எல்லாம் நினைக்க சரியான கவலை இருப்பேன். நீங்க ஆஸ்திரேலியாவில வாழ்ற நிலைமையும் இங்க கிளிநொச்சியில இருக்கிற ஒரு கஷ்டப்பட்ட சனம் வாழ்ற நிலைமையும் ஒண்டில்லை. அதை நீங்க வடிவா விளங்கிக்கொள்ளும், ரெண்டும் ஒண்டில்லை. சோ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றத நாங்க இங்க செய்யணும்ன்றது வந்து கொஞ்சம் பிள்ளையான. நான் இங்க என்ன எக்ஸ்பெக்ட் செய்வேன்டா, யாரை பற்றி கேள்வி கேட்பேன், யாரை பற்றி பாராளுமன்றத்துல கதைப்பேன்டா. இவன் இப்ப எனக்கு வவுனியாவில இருந்து கோலோட்டு வருது, டாக்டர் என்ற பிள்ளை வந்து இந்த முறை சுகாதாரத்துக்கு எடுத்த பிள்ளை, சயின்ஸுக்கு சிஓ எஸ்ஓ தான் சுகாதாரத்துக்கு. அந்த பிள்ளைய ஏதோ நேர்முக தேர்வுக்கு வர சொல்லியிருக்காங்க. நேர்முக தேர்வுல அவாக்கு வந்து சுகாதாரத்துக்கு எடுத்து சுகாதார டீச்சரா படிப்பிக்க இல்லாதா என்று அவ இன்டர்வியூல ஃபெயில் பண்ணி இருக்கிறாங்கன்னு சொல்லி பயங்கரமா கஷ்டப்பட்டு வவுனியாவில இருந்து எனக்கு மெசேஞ்சர்ல வந்த மெசேஜ். இப்ப நான் சொன்னேன், எனக்கு இருக்கிற ஃபுல் டாக்குமெண்டையும் நீங்க எனக்கு இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, இந்த அட்ரஸுக்கு 80 KKS ரோட் ஜெஃப்னாக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. சோ எனக்கு அப்ப அவ சொன்னா அந்த எக்ஸாம் ஃபெயில் அண்டு, அதாவது வந்து டீச்சிங் வேகன்சி கிடைக்கல, எக்ஸாம் ஃபெயில் அண்டு வைஃப் வந்து தலையை சுத்தி விழுந்து ஜூரன் எல்லாம் போய் ஃபிட்ஸ் எல்லாம் வந்தேன்னு சொல்லிக்க
எனக்கு அது வலிக்குமா அல்லது இந்த தவ ஆறுமுகம் போன்றாக்கள் அல்லதோ கொஞ்சம் பேர் எனக்கு இந்த கொஞ்ச நாள் Facebookல இப்ப என்னண்டாலும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னிக். கொஞ்ச நாள் அர்ச்சுனா பற்றி கதைங்கடாப்பா, சும்மா ஏறும் ப்ரொஃபைல். அதுக்கு பிறகு தாங்கள் நினைச்சு கொண்டது ஓகே 20K வந்த உடனே அர்ச்சுனாக்கு வந்து 68K தானே, சோ இன்னும் கொஞ்ச நாள் அர்ச்சுனா பிடிச்சிடலாம் கூட. நல்ல ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், GL தர்ஷன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதே நேரத்துல வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இவர் எங்கட மது விளாக் எங்க ஆக்கள். அதுதான் சொல்றேன், என்னென்றால் அந்த ஒரு கொஞ்சம் ஏறின உடனே தலைக்கு மேல ஏறினுண்டு ஆடுறது, ஒரு கொஞ்சம் ஏறின உடனே தலைக்கு மேல ஏறினுண்டு ஆடுறது, தலைகால் தெரியாம நின்று ஆடுறது, கடைசி அடிபட்டு கீழே போய். நான் சொல்றேன் உங்களுக்கு, நம்ம 6 மாதத்துல தவா ஆறுமுகம் என்கிற நபரை யாருமே பார்க்க மாட்டாங்க. நான் பார்க்க இன்றைக்கு விடுறனும் கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு என்ன கிழிச்சு போஸ்ட் வரும், சரிதானே? ஒரு 1 month 2 month இப்படிதான் பேர். நான் பேரோட சொல்றேன் என்றால் இந்த விக்கி விக்னேஸ்வரன் என்று ஆஸ்திரேலியாவில இருந்து இன்னொரு நபர், சரிதானே? விக்கி விக்னேஸ்வரன் ஆஸ்திரேலியாவில இருந்து ஒரு நபர். அவர் வந்து இப்படிதான் எங்களுக்கு அட்வைஸ் பண்றோம், நாங்கள் தான் எங்க அட்வைசரா இருக்கிறோம், அது இதெண்டு எல்லாம். நான் எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்டா உள்ளுக்குள்ள வர விட்டு தான் பொக்ஸ் அடிக்கிறேன், சரிதான்? உள்ளுக்குள்ள வந்த அப்புறம் பொக்ஸ் அடிக்க ஈஸி. சோ இவர விடைகளை இவர் தான் மயூரனை பிளான் பண்ணி கொண்டு வந்து மயூரனை சுமந்திரனோட கதைக்க பண்ணி, சுமந்திரன்ட்டையும் மயூரன்ட்டையும் இடையில கொஞ்சம் அன்பு பரிமாற்றங்களை மேற்கொண்டு கடைசி நேரத்துல எனக்கு தாலி அறுத்த ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த விக்கி விக்னேஸ்வரன் தாயகம் ரேடியோவோ ஏதோ ஒரு ஆணியோண்ட வச்சு கொண்டிருக்கிற நபர், ஒரு இன்ஜினியர் 2 பேரை சொல்லிக் கொள்ற நபர். என்னடா இவங்க படுபாவியலுக்கு விளங்கையில ஒருத்தன் கஷ்டப்பட்டு இங்க போறாரால் அவனுக்கு சப்போர்ட் பண்ண வேணுமா, அல்லது வந்து அவனோட நிக்கிற மாதிரி கொஞ்ச நாள் நின்று போட்டு நல்லா பானை பொங்கி வந்த அப்புறம் அறுக்கிறது, கழுத்தை போட்டு அறுக்கிறது. எனக்கு விளங்குற இந்த மென்டாலிட்டியை எனக்கு நினைக்க சரியான கவலையா இருக்கு. இந்த மாதிரியான மென்டாலிட்டியான ஆக்களாலதான் எங்கள்ட தமிழ்ல விடுதலை போராட்டம் இன்றைக்கு சின்ன பின்னமாகி போய் கஞ்சி கொடுக்குற நிலைமையில இருக்கு. அதாவது இந்த மாதிரியான ஒரு நிலையுள்ள ஆக்களால ஒரு கொஞ்சம் கூட சமூகத்துக்காக சிந்திக்கவே இயலாது இவங்களை பொறுத்த வரைக்கும் சமூகத்துக்காக சிந்திக்கவே இல்லை. எனக்கு இப்படிப்பட்ட சுயநல மனிதர்களுக்காக அரசியல் செய்யறேன் இன்னைக்கு சரியான கவலையா இருக்கு. உண்மையாவே நான் சொல்றேனே, உண்மையாவே தினம் என்னோட மனசுக்குள்ள நடக்கிற போராட்டம், யாருக்காக இந்த அரசியலை செய்யறோம், யாருக்காக நின்று அடிபடுறோம், யாருக்காக இந்த டிசிசி மீட்டிங்ல இவ்வளவு குளர்றோம், அடிபடுறோம், பைத்தியக்காரங்க மாதிரி எல்லாம் அடிபட்டு எழும்பி போடா பேயா விசரா, யாருக்காக? எனக்காண்டியாடா, எனக்காண்டியா அடிபடுறேன்னு யோசி கேட்கல. உண்மையாகவே மனசுல சரியான கவலையா இருக்குது. யாருக்காண்டி செய்யறோமோ அதே கூட்டத்துல இருந்து, அதான் சொல்லுவார்கள், ஒரு தோல்வி அடைஞ்ச சமூகத்துல அந்த சமூகத்தை மாற்ற வேணும்ன்ற ஒருத்தன் எழும்புற நேரம் அந்த சமூகம் 1000 முட்டாள்களை வந்து அதுக்கு பதிலாக நிறுத்தும். 1000 முட்டாள்களை அதுக்கு பதிலாக நிறுத்தும் ஒரு தோல்வி அடைந்த சமூகம். இந்த 1000 முட்டாள்களும் 1000 விதமாக ஒரு போராளியை அல்லது வந்து ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறவனை இந்த 1000 விதமாக விமர்சிப்பாங்களாப்பா. சோ எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அந்த மெனவெளி. அதாவது வந்து ஒரு தோல்வியடைந்த சமூகத்தினுடைய செயற்பாடே இந்த 1000 முட்டாள்களால தான் தீர்மானிக்கப்படுது. அந்த 1000 முட்டாள்கள் தான் என்னுடைய முகப்புத்தகத்திலையும் இருக்கு. நம்ம தவ ஆறுமுகம் போன்ற அன்னமேரம் மரியாதையா தான் சொல்றேன். அதே நேரத்துல ஒரு சில இந்த ஊடகங்களை வச்சு கொண்டிருக்கிறார்களும் இப்படி எல்லாரும் இந்த 1000 முட்டாள்களுக்குள்ளதான் அடங்கிவிடும். சோ இதுக்குள்ள நான் நிக்கல, எனக்கு சரியாக மனம் வலிக்குது. என்னென்றால் என்னத்துக்காக, இதுக்காக இப்ப கேட்கிறேன். இந்த மாதம் தான் என்னுடைய தந்தையார் காணாமலாகப்பட்ட மாதம். ஆனா நான் கொழும்புல நிக்கிறேன், சரிதானே? இந்த வெள்ளிக்கிழமை ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கிறது. அந்த வெள்ளிக்கிழமை ட்விஸ்டை நீங்க வெள்ளிக்கிழமை பார்க்கலாம், அவசரப்பட தேவையில்லை. இந்த யாருக்கா அப்பா காண்டி போராடுறேன்னா, அப்பா செத்து போயிட்டார். நான் வந்து பிராக்டிகலா ஏற்றுக்கொள்றவன். அம்மா காண்டி போடுறான்னா, அப்பா காண்டி போடுறான்னா, அப்பா செத்து போயிட்டார். என்னுடைய தந்தையார் எதுக்காக செத்தார்? தான் கடைசி நேரத்துல ஒரு கால் இல்லாட்டிலும் கூட தலைவரோட நடந்த மீட்டிங்ல எனக்கு ஒரு கால் இல்லாலும் பரவாயில்ல, என்னட்ட இருந்து பெற்ற துவக்க திருப்பி தர சொல்லி எழும்பி கேட்ட மனுஷன், சரிதானே? யோசிச்சு பாக்குறேன். அதாவது வந்து கடைசி நேரம் தலைவரோட நடந்த மீட்டிங்கள்ல அப்பா வந்து ஒரு கால் எடுக்கப்பட்டு வீல் சேர்ல கொண்டு போய் வச்சிருக்காங்க. அவ்வளவு பேருக்கு முன்னாலையும் அதுல நின்றவர்கள் வந்து சொன்னது, ராமநாதன் எழும்பி கேட்டது, நாங்க போராடுவோம், நீங்க என்னட்ட துவக்க வேண்டி இருக்கிறீங்க, நான் ஹாஸ்பிட்டல்ல கிடக்கிற நேரம் துவக்க வச்சிருக்கீங்களா, அதுதானே துவக்க மீள பெற்றிருக்கிறீங்க, அந்த துவக்க திருப்பி தாங்கோ என்று கேட்ட மனுஷன் தான் என்னுடைய தந்தையார். கடைசி நேரத்துல தான் அடிபட்டு சாருன்னு சொன்ன மனுஷன். அதுக்கு பிறந்தது வந்து தவ ஆறுமுகம் மாதிரி இருக்காது தானே. சோ அது வந்து ராமநாதன் மாதிரி தான் இருக்கும்.
நான் இன்றைக்கும் ராமநாதன் அர்ச்சுனாடு தான் என்னுடைய பேர் எழுதுறேன். நான் ஒழிய அர்ச்சுனா ராமநாதன் எழுதுறேன். உண்மையாகவே ஃபர்ஸ்ட் நேம்ன்றது வந்து அர்ச்சுனா, மை சர் நேம்ன்றது வந்து ராமநாதன். ஆனா நான் எழுதுறது எப்பவுமே ராமநாதன் அர்ச்சுனா. சோ எங்கே இருந்தாலும் அவர்கள் என்ன கூப்பிடுவார் டாக்டர் ராமநாதன் அப்படிதான் என்னை கூப்பிடுவார்கள். ஏனென்றால் என்னுடைய தந்தையார் வந்து செத்தாலும் அவருடைய பெயர் பாராளுமன்றத்திலே 1000 தடவை ஒழிச்சிருக்கு. எனக்கு அது காணும். அதுதான் என்னுடைய தந்தையாருக்கு நான் செய்யற கடைசி ட்ரிபியூட். என்னுடைய அப்பாவிற்கு நான் கொடுக்க கூட. ஆனா நான் வெரி பிராக்டிக்கலாக அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய தந்தையார் இறந்திருக்கிறார், கடைசி நேரம் சிதைக்கப்பட்டிருக்கிறார். அவரை கூட்டிக் கொண்டே வச்சு துண்டு துண்டா வெட்டி 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 தான் கொலை செஞ்சிருப்பாருங்கள்ன்றது இந்த மே மாதத்துல அந்த வழி எனக்கு இருக்குது. ஆனா என்னுடைய அந்த இழப்புக்கு பிரதியீடா நான் இன்னும் 27,000 பேரையும் கொண்டே சிதைக்க இயலாது. அதை விளங்கிக் கொள்ளுங்க வடிவம். எனக்கு ஓட் போட்ட 27,000 மிச்சாக்களையும் கொண்டு போய் நான் இல்ல ஓகே திருப்பியும் தமிழீழத்துக்கு போராடுவோம் என்று பிராக்டிக்கல் இல்லாம இந்த 27,000 பேருடைய வாழ்க்கையையும் பார்க்காம 27,000 பேருக்கும் குழந்தைகள் இருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, 27,000 2 54,000 குழந்தைகள். அதோட தேதப்பன் ஓட் போட்டாக்கள் என்றாலும் சரி, அதோட தேதப்பன் அப்படி இப்படின்னு எத்தனையோ ஆயிரம் பேருடைய எதிர்காலத்தை என்னுடைய தந்தையை கொலை செஞ்சுட்டாங்க, பழி வாங்க வேண்டும் என்ற வலிக்காக நான் அவர்களுடைய எதிர்காலத்தை இழக்கிறதுக்கு நான் தயாராகிறேன். ஆனால் அந்த பழி வாங்க வேணும் என்பதற்காக நான் யூஎன்ல போய், நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்றேன் ராசா, யூஎன்ல போய் நான் முறைப்பாடு போட்டு வந்து இப்ப கிட்டத்தட்ட ஐ திங்க் 8 மாதங்களுக்கு மேல கடந்துட்டுது. ஆனா இந்த வரைக்கும் யூஎன்ல இருந்து எந்த ஒரு இமெயிலும் எந்த அழைப்புகளும் இந்த வரைக்கும் வரையில. இதுதான் யுனைடெட் நேஷன்ஸ். இதை நீங்க நம்பி மண்டைகளை போட்டுக்கொள்வோம். அதாவது வந்து இந்த ஐநா இவ்வளவு அளவு என்ன சொல்லி கொண்டிருந்த என்னென்றால், தம்பி 6வது ஒரு ஆள் வந்து சாட்சியம் தான், நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்தில் மஹிந்த ராஜபக்ச கொண்டே நிறுத்துவதற்காக உன்னுடைய தந்தையார் கொலை செய்யப்பட்டிருக்காரு என்று சாட்சியம் தான் கேட்ட யூஎன். சோ நான் பயப்படாம நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு யூஎன்ல போயிட்டு ஆபீஸ் ஆஃப் மிஸ்ஸிங் பர்சன் ஆபீஸ்ல போய் OMPல நான் சாட்சியம் வழங்கினான். என்னுடைய தந்தையார் வந்து வைத்தியசாலையில இருந்து கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருக்காரு சாட்சியம் வழங்கினான். இந்த வரைக்கும் 8 மாதமடாப்பா எந்த ஃபாலோ அப்பும் இல்ல. அதாவது வந்து எந்த அது சரி அந்த கம்ப்ளைண்ட் கிடைச்சது, அதை நாங்கள் ஃபாலோ பண்றோம், எந்த ஃபாலோ அப்பும் இல்ல. இதுதான் யூஎன். இவ்வளவுதான் யூஎன்ல இருக்கிற எங்கட எதிர்காலத்துக்குரிய கேள்விக்குறி. சோ யூஎன்ல போய் தமிழம் கேட்க போறோம்னு சொல்ற ஆக்களுக்கும், அதே நேரத்துல இல்ல விஜய் அண்ணா வந்துட்டார் அவர்கிட்ட போய் கேட்போம்னு சொல்லி தமிழ கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி எழுதின கஜேந்திரகுமார் மாதிரியான ஆக்களுக்கும் நான் சொல்ல வேண்டிய விடயம் ஒன்றுதான். இப்ப இருக்கிற சனத்தையும் கூட செய்யாதீங்கடாப்பா. எங்கட போராட்டத்தை இப்ப நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். நான் எந்த கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணினாலும், எந்த அரசியல் மாற்றத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணினாலும் ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, தேசிய போராட்டத்தையும் விடுதலை போராட்டத்தையும் போராளிகளையும் இன்றைக்குமே நான் இந்த வரைக்கும் சிங்கள ஊடகங்கள், இப்ப ஒரு இன்டர்வியூ தான் போய் கொண்டிருக்கிறேன், எந்த சிங்கள ஊடகமா இருக்கட்டும் தமிழ் ஊடகமா இருக்கட்டும் எந்த இடத்திலையும் நான் விட்டு கொடுத்ததும் இல்லை. அவர்கள் கடவுள்கள் என்று சொல்ல தயங்கினதும் இல்லை. ஒருத்தனை காட்டுங்கடா, முடிஞ்சா ஒரு அரசியல்வாதியை காட்டுங்கோ தமிழ்லையாவது வேணும். ஏன் சிங்களம்னு சொன்னாதான் அடிப்பானே, சுடுவான் அடிப்பான் வைத்தியக்காரண்டுவான் ரோட்ல போய் வந்த பழைய என்ன இரும்பால செஞ்ச துவக்க வச்சு கொண்டு இப்படி இதை போடுவாங்க வீடியோ போடுவாங்க, உங்களை கொலை செய்வேன், அப்படி எல்லாம் நடக்கும். சோ சிங்களத்துல சொன்னாதான் நடப்பா அந்த பிரச்சனை. தமிழ்ல இன்றைக்கும் நான் தனியத்தான் போறேன். கொழும்புல இன்றைக்கும் நான் தனியத்தான் பயணமாகி கொண்டிருக்கிறேன். எனக்கு எந்த பாதுகாப்பும் இந்த அரசாங்கம் தரையில வடிவாவலை கொள்ளுங்க. இருந்தும் நான் பயப்படாம இந்த வரைக்கும் தேசிய தலைவரும் விடுதலை போராளிகளும் எங்களுக்காக இறந்தவர்கள், எங்களுடைய மாவீரர்கள், எங்களுடைய தெய்வம் என்றதை யாழ்ப்பாணத்துல இருந்து சொல்லிடுற ராசா கொழும்புல வந்து சொல்லி கொண்டிருக்கிறேன். அது உங்களுக்கு விளங்க இல்லையாடா? அதை கூட விளங்காத அன்பு பெருமக்களுக்கு நான் என்னத்தை சொல்றேன்னு சொல்லுங்க. நான் மேக்சிமம் ட்ரை பண்றேன் இந்த வேடுகளை, அந்த கூடாத வேடுகளை பாவிக்காம இருக்கிறதுக்கு. அன்பு பெருவள்ளலுக்கு இதை கூட விளங்கி கொள்ள முடியலன்னா நான் வேற என்னத்தை சொல்றேன்னு யோசிச்சு கொள்ளுங்க. சோ நீங்கள் எல்லாரும் என்ன கேக்குறீங்க, ஏன் அரசியல்ல நிக்கிற, உனக்கு என்னத்துக்கு அரசியல், விட்டுட்டு போ. வர முன்னமே டக்ளஸ் கூட்டமும் அங்கஜெண்ட கூட்டமும் வந்து ஈவன் தமிழரசு கட்சியின் கூட்டம் எல்லா கூட்டமும் என்ன சொன்னது, இந்த அரசியலுக்கு நீ வேண்டாம், அரசியலை விட்டு போ, அரசியல் வேண்டாம். ஏனென்றால் அரசியலுக்கு வந்தா அரசியல்ல மாற்றங்கள் வரும் என்றதை இவர்களுக்கு தெரியும். இப்ப உதாரணத்துக்கு இந்த வரைக்கும் பாராளுமன்றம் நான் நாளைக்கு போனா கூட, நாளைக்கு ஸ்ரீதரனாலேயோ நாளைக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தாலேயோ பாராளுமன்றத்தை இதுதான் நடக்கிற என்கிற உண்மையை உங்களுக்கு சொல்ல போறேன். தட் இஸ் அ பிசினஸ். அதை வடிவாவளையும் கொள்ளுங்க. ஆனால் இந்த வரைக்கும் சொன்னவன
நீங்கள் வாய் கூசாம பைத்தியக்காரன், விசரன், பிச்சைக்காரன், நாயனியன் இருக்கிறா என்று சொல்லிக்கலடா. உங்களுக்கு ஒரு நான் சும்மா ஒரு மனச்சாட்சி கேட்கிறேன். நான் ஒரு பொதுமகனாக இப்படி ஒருத்தன் வந்திருந்தால், ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்ச ஒருத்தன் வந்து அரசியல் MP ஆயிருந்தால், நான் ஒரு பொதுமகனாக இப்படி ஒரு கருத்தை தெரிவிக்க மாட்டேன். அப்படித்தான் இருந்தா கூட நான் என்ன செய்திருப்பேன் என்றால், கருத்தை தெரிவிக்காம இந்த பாடல நான் இருந்திருப்பேன். விளையாச்சா உங்களுக்கு. அப்ப அந்த பக்குவம் கூட இல்லாத இந்த சமூகத்துக்கு நான் எப்படி வேலை செய்ய போறோம்னு நினைக்க எனக்கு சரியான கவலையா இருக்கு. இந்த சமூகத்துக்காக தான் நான் சாக போறோம்னு நினைக்கலையும் சரியான கவலையா இருக்கு. ஆனால் ஒரு பெரிய சந்தோஷம், நான் போட்டதுல 400 கொமெண்ட் வந்துருது. 400 கொமெண்ட்ல ஒரு 10 கொமெண்ட தவிர அர்ச்சுனா போக கூடாது, அரசியலை விட்டு அர்ச்சுனா போக கூடாதுன்னு சொல்லி ஒரு 10 கொமெண்ட தவிர, அதுவும் கள்ள ப்ரொஃபைல்ல குஞ்சு ஈழமைந்தன், ஈழத்தமிழன், நான் தமிழன் என்று இப்படி சில ஒட்டுணிகளை தவிர மிச்சம் முழு பேரும் வந்து தெளிவா சொல்லிக்கா நீ அரசியலை விட்டு போக கூடாது. அந்த ஃபீட்பேக் எனக்கு காணும். நான் அந்த அரசியலை விட்டு போக மாட்டேன். ஆனால் கவலையோட சொல்றேன், நீங்க இந்த முகப்புத்தகத்தை பாக்குறீங்க, இந்த சோசியல் மீடியா பாக்குறீங்க, உங்கண்ட மனச்சாட்சிக்கு நான் நல்லது செய்யறனா கெட்டது செய்யறனான்னு ஒரு கொமெண்ட் கூட இதுல பண்ணிட்டு போக உங்களுக்கு கஷ்டமா இருக்கின்றால், இந்த வீடியோ ஃபுல்லா கூட பார்க்க கஷ்டமா இருக்கின்றால், ஒரு கொமெண்ட் கூட உங்களுக்கு பண்ண கஷ்டமா இருக்கின்றால், உங்களுக்காக எல்லாத்தையுமே இழந்து போட்டு வந்து அதுவும் அந்த ரிப்போர்ட்டுகள் வெளியால வரைக்குள்ள மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிக்காதாக எல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்ய வழி கடினம், வேற வைத்திய குறைபாடுகள் வருது என்று சொல்லி ரிப்போர்ட்டுகள்லயே அடிக்கல. எனக்கு எவ்வளவு கவலையா இருக்குன்னு யோசிச்சுக்கோ. இந்த பேட்ச்மேட்ஸ் எல்லாம் இப்ப பார்ட் 2 செய்து கொண்டு இருக்கிறாங்க. இப்ப கன்சல்டன்ட் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டரா வந்து அவங்க ஃபாரின்ல போய் செட்டில் ஆக போறாங்க. வாழ்க்கை நல்லா இருக்க போகுது. சோ நான் எல்லாத்தையும் இழந்துட்டும் சரி நிக்கலையாடா, கதைக்கிறத கொஞ்சம் ஜோதிச்சாவது கதைக்க வேண்டாமா நீங்க? இல்ல திட்டுறவன் திட்டு, அது பிரச்சனை. என்னன்னா ஊடகங்கள்ல வர சின்ன சின்ன துண்டுகளை பார்த்து போட்டு நீங்கள் அப்படி என்ன திட்டுறது வந்து எனக்கு உண்மையாவே கவலையா இருக்கு. கவலையா இருக்கிறதுக்காக அரசியல் இருந்து விட்டு போகணும்டா, அது கூட முட்டாள்தனமாடா. அந்த கவலையை நான் உங்களுக்கு சொல்றேன் என்றால் மற்ற மக்களும் அதை விளங்கி கொள்ளணும்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் தீர்மானிக்கணும். உங்களுடைய வாயிலிருந்தும் உங்களுடைய முகப்புத்தகங்கள்ல இருந்தும் எனக்கு எதிராக வர்ற கருத்துக்கள் அது உங்களுடைய இனத்தையும் பாதிக்கும் என்றதையும் சொல்லிக்கொண்டு நீங்கள் சிந்தியுங்கோ. விரும்பினா, நீங்க ஆசைப்பட்டா, நீங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத இந்த பேஸ்புக்ல ஒரு கொமெண்ட், அதுக்கு ஒரு சதவீதம் செலவழியாது. நன்றி, வணக்கம். டாக்டர்.